ஒயர் கூட போட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். கீழே 3 வரிசை போட்டிருப்பேன், மேலே 4 வரிசை போட்டிருப்பேன். ஒரு வரிசை மடித்து சொருகிறதுக்காக. ஒயர் வந்து நீட்டாக இருக்குது. ஏன் நீங்கள் இதோட நிறுத்திக்கிட்டீங்கன்னு நினைக்கலாம். இதில் பாருங்கள், இந்த ஒயருங்கெல்லாம் சின்னதாக ஆயிடுச்சு. காரணம் என்னென்னா, இதெல்லாம் வந்து நாட் போட்ட ஒயருங்க. இது மணிக்கோத்து ஒயர். மணிக்கோத்து ஒயர் வந்து நீட்டாக இருக்கும். நாட் போட்ட ஒயரு சின்னதாக ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கரெக்டாக எந்த ஒயரில் மணி கோக்கணுன்னா அந்த ஒயருக்கு வந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு விட்டுட்டு கூட கட் பண்ணலாம். ஆனால் வந்து அது கரெக்டாக கணிச்சு நம்ம அதை பண்ண முடியாது. இந்த சைடில் 7 வரிசை போட்டோம் இல்லையா அடியில், அந்த இந்த சைட்லேயும் 7 வரிசை அடியில் போட்டதில் நம்ம 5/4 அடி அளவு வச்சு அதை தானே 2ஆக மடித்து இதில் போட்டிருப்போம். அதனால் இதில் ஒரு 1/4 அடி அளவு இந்த அளவுக்கு பாருங்கள். இதுலேயும் நாட் ஒயர் வர இடத்துல கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் ஒயர் வந்து இந்த அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஏதாவது சொருகிறதுக்கு ஒரு ஒயர் 2 ஒயர் கிடைச்சா கூட போதும். அதுவும் இந்த சைட்லேயும் தான் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக வச்சு போடலாம். மற்றபடி மணி பாருங்கள், 1 2 3 4 வரிசை மணி கோத்துருப்பேன். சென்டராக வந்து 2 வரிசை தான் போட்டிருப்பேன். இது வந்து ஒரு ரோலில் வந்து போட முடியல. கொஞ்சம் ஒயர் வந்து வேறு ஒரு ஒயர் கூட போட்ட ஒயரில் இருந்து வச்சுருந்தேன் நான். ஒரு ரோலில் அட்ஜஸ்ட் பண்ணி போடணுன்னா இங்கே 2 வரிசை போடுங்க. அதே போல் இங்கே 2 வரிசை போட்டு ஒரு வரிசை மடித்து சொருகிறதுக்கும், இல்லை 3 வரிசை போட்டு ஒரு வரிசை மடித்து சொருகிறதுக்கும், 2 வரிசை அப்படியே விடுறதுக்கும் யூஸ் ஆகும். புடி வந்து சின்னதாக போடலாம். உள்ளே வந்து ஏற்கனவே நீங்கள் ஒயர் கூட போடுறவங்களா இருந்தால் உள்ளே கொடுக்குற ஒயரு நீங்கள் வேறு ஏதாவது ஒயர் கூட போட்டு மிச்சம் இருந்தால் அதை கொடுத்தீங்கன்னா சரியாகும். ஒரு ரோலில் போடலாம். இந்த ஒயர் கூடையும் ஒரு மணி ஒயர் கூட தான். இதோட அளவு 5/4 அடி அளவு வச்சு 21 பீஸ் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அடி 7 வரிசை தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஒயர் வந்து பத்தாது போகுது பிடி போடுறதுக்கு. அதனால் அடி 7 வரிசை போட்டிருக்கேன். ஒரு ரோலில் போடுறதுனால இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் வந்து பிடி போடுறதுக்கு நல்லா தாராளமாக ஒயர் இருக்கும். அடி போடுறது தெரிஞ்சுக்கணுன்னா ஏற்கனவே என்னோடய வீடியோவில் நிறைய வீடியோ அடி போட்டிருப்பேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ மேலே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நாம் வந்து எங்கே இருந்தோனாலும் இதில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கட் பண்ணி தானே போட போகிறோம். 3 வரிசை அந்த மாதிரி. இப்போ வந்து 3 வரிசை போட்டுட்டு இப்போது ரன்னிங் ஒயரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம சென்டராக கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஒரு சைடாக இருந்தால் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு. இது வந்து முதல் வரிசை. இப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து நிறுத்தணும். நிறுத்திட்டு வீடியோவில் காமிக்கிறேன். ஒரு வரிசை போட்டுட்டேன் பாருங்கள். இப்போது ஏணிப்படி முடிச்சு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண நாட்டுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து ரன்னிங் ஒயரை நிறுத்தணும். இப்போது இந்த ஒயரை வந்து கீழே இழுத்த ஒயரை அப்படியே மேலே இழுக்கணும். இப்போ ரன்னிங் ஒயரை மடித்து இது உள்ளே விடணும். இது வந்து ரன்னிங் ஒயர் இந்த பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து இப்படி இருந்து இந்த ஒயரை எடுத்து ரன்னிங் ஒயரில் விடணும்.
அடுத்த வரிசை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3 வரிசை போட்டதுக்கப்புறம் தான் மணி கோக்கலான்னு இருக்கேன். ரன்னிங் ஒயரை வச்சு 3 வரிசை போட்டாச்சு. இப்போது இந்த 2 ஒயரை வச்சு நாட் போட்டுட்டு இடையில தான் வந்து மணி கோக்கலான்னு இருக்கேன். இப்போ நாட் போட்டாச்சு. மணி வந்து இதில் அப்படியே கோத்துக்க வேண்டியது தான். மூணு மணி கோக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 2 ஒயரை வச்சு நாட் போடணும். திரும்ப 3 மணி வந்து கோக்கணும். நம்ம விருப்பம் தான், 2 வரிசையாக மாற்றலாம், 3 வரிசையாக மாற்றலாம். மணி வந்து 3 வரிசையில் 3 மணி அந்த மாதிரி வந்து கோக்கலாம். இப்போ இதுலேயே 3 மணி அப்புறம் கூட நாட் போடும்போது கோக்கலாம். இது கண்டு வந்தாலும் வரும். ஆனால் இந்த நாட் வந்து போடணும். போட்டதுக்கப்புறம் திரும்ப ரன்னிங் ஒயரை வச்சு திரும்ப 3 மணி. இப்போது 2 ஒயரை வச்சு ஒரு நாட்டு. திரும்ப 3 மணி. திரும்ப 2 ஒயரை வச்சு நாட்டு. சென்ட்ரு மட்டும் இந்த சைடில் 2 மணி தான் போட்டிருக்கேன். 2 ஒயரை வச்சு ஒரு நாட்டு.
இப்போ திரும்பவும் 2 மணி. இப்போ இந்த 2 ஒயரை வச்சு நாட்டு. திரும்ப 3 மணி வச்சு 3 மணி கோக்கணும். எந்த ஒயராவது விட்டுட்டுருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா விட்டுட்டோம்னா போட முடியாது, திரும்பி மொத்தத்தையும் கழட்டிட்டு தான் போடணும். அதனால் ஆரம்பத்துலேயே வந்து ஒயர் விடாத அளவுக்கு செக் பண்ணி போட்டுக்கினே வரணும். இப்போ இந்த 2 ஒயரை வச்சு ஒரு நாட்டு. அப்புறம் இந்த 3 ஒயரில் மணி சொருகணும். போட்டாச்சா, அதுக்கு அடுத்து இந்த 2 ஒயரை வச்சு ஒரு நாட்டு. அதுக்கு அடுத்து 3 ஒயரில் மணி. ஒயரு சென்டராக தடியாக ஆகிட்டுருக்குது. திரும்ப 2 ஒயரை வச்சு நாட்டு. திரும்பவும் 3 மணி கோக்கணும். திரும்ப 2 ஒயரை வச்சு நாட் போடணும். இப்போது 2 மணி கோக்கணும். 2 மணி கோத்துட்டோம்னா இப்போ 2 ஒயரையும் சேர்த்து நாட் போடணும். நாட் போட்டதுக்கப்புறம் இப்போது இருக்கிறது 2 ஒயர் தான். 2 மணி சைடில் வந்து 2 மணி கோத்தது நல்லதாக போச்சு. நான் கணக்கு பண்ணாத தான் போட்டேன். கால்குலேஷன் கரெக்டாக வந்துடுச்சு. இல்லை பிரிச்சுட்டு போடலான்னு இருந்தேன், தப்பாக வந்தேன். இப்போது மணி கோத்தாச்சு. ரன்னிங் ஒயரை இது பண்ணி நாட் போடணும். நம்ம விருப்பம் தான், எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். மணியெல்லாம் வந்து கழண்டுன்னு போகிறாப்புல இருக்குது. நாட் போடும்போது கழண்டுக்குன்னா கோத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருங்க, நான் இதிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன்.
இப்போ இந்த மணி எல்லாம் பாருங்கள், டைட்டாக இழுத்து போடணும். இப்போ அடுத்து மணி வந்து கழண்டுக்குன்னு போயிடும். அடுத்து மணி இருக்கிற இடத்துல டைட்டாக போடணும். அப்போ தான் அந்த சாதா நாட்டு இருக்கிற இடத்துலையும் இங்கே பாருங்கள். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து அடுத்து மணி பாருங்கள். இந்த மாதிரி தான் ஒரு வரிசை போடணும்.